Alright மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம இட்டரேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஸோ இட்டரேட்டர்ஸ் அண்ட் க்ளோஷர்ஸ் நான் சொல்லியிருப்பேன். நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இட்டரேட்டர்ஸை பற்றி கவர் பண்ணிட்டு, ஐ மீன் க்ளோஷர்ஸும் வரும், பட் ஐ ஒன்ட் பி எக்ஸ்பிளைனிங் மச் அபவுட் க்ளோஷர்ஸ். அந்த சின்டாக்ஸ் மட்டும் நம்ம பார்ப்போம், பட் க்ளோஷர்ஸை தனியாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு ஸ்கோப் மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு, ஐ மீன் வரைஞ்சிட்டுங்கிறத விட எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்டரேட்டர்ஸ்னால் என்ன, அந்த வாட் ஒய் அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். எப்படி ஒரு மேனுவலாக ஒரு இட்டரேட்டரை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சில மெத்தட்ஸ் ஆஃப் இட்டரேட்டர்ஸ், அந்த ஹெல்ப்பர் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். இட்டரேட்டர்ஸோட வர்ற ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். இவ்வளோதாங்க, சின்ன வீடியோவாக தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு 20 to 25 minutes அப்படியாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? சரி, கோடுக்குள்ளே போவோம். ஒரு இட்டரேட்டருங்கிறது நம்ம ஒரு ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலியமாக கிடைக்கக்கூடிய விஷயம் தாங்க. வெரி வெரி சிம்பிள். இட்டரேட்டர் அப்படிங்கிற ஒரு ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலியமா நமக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன்று, நம்ம சம்ங்கிற வேல்யூ கொடுக்கணும், இல்லைன்னா நன்னுங்கிற வேல்யூ கொடுக்கணும். எப்போ நன்னுன்னு வருதோ தட் மீன்ஸ் த இட்டரேட்டர் ஹேஸ் ஃபினிஷ்ட் இட்டரேட்டிங் த்ரூ த கலெக்ஷன் அர்த்தம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நான் 1 2 3 4 5 நான் வச்சிருக்கேன்னு வைங்களேன். இப்போ நான் இதை இட்டரேட் பண்ணணும்னா ஐ ஷுட் ஆக்சுவலி ஹாவ் அன் இட்டரேட்டர் ட்ரெயிட் இம்ப்ளிமெண்டட் ஃபார் திஸ் கலெக்ஷன். அப்போ என்ன ஆகும்னா, நான் வந்து இதை இட்டரேட்டராக கன்வெர்ட் பண்ணி நான் டாட் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு மெத்தட் கொடுக்கறது மூலயமா ஐ வில் பி ஏபிள் டு ஃபாலோ ஈச் ஆஃப் இட்ஸ் எலமெண்ட்ஸ். அது ஒரு கர்சர் தான் வைங்களேன். அட் எண்ட் ஆஃப் த டே இந்த இடத்துல ஒரு கர்சர் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் 2ல ஒரு கர்சர் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும், 3ல ஒரு கர்சர் பாயிண்ட் ஆகிட்டு இருக்கும், அப்புறம் மூவ்ஸ் ஆன். அது எப்போ வந்து எலமெண்ட் முடியுதோ அப்போதான் நமக்கு வந்து நன்னுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இட் இஸ் an enum which contains two choices, either sum or none. சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம இட்டரேட்டராக கன்வெர்ட் பண்ணுவோம்னா, யூஸ்வலாக நம்ம வந்து லூப்பில் எழுதுவோம். ஞாபகம் இருக்குங்களா? இப்போ ஃபார் நம்பர் இன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா நம்மளால் வந்து இங்கே இட்டரேட் பண்ண முடியும். நான் பிரிண்ட் பண்ணுறேன், எல்லாருக்குமே தெரிஞ்ச சின்டாக்ஸ் தான் இது. இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணி ரன் பண்ணேன்னா ஆப்வியஸாக இது நடக்குது. இதுவும் ஒன்று தான். இதை நான் வந்து இன்டூ இட்டர் அப்படின்னு நான் கொடுத்தனாலும் ஒன்று தான். இது ரெண்டுமே ஒரே சின்டாக்ஸ் தான். நம்ம ஏன் இது இன்டூ இட்டர் கொடுக்க தேவையில்லைன்னா, பை டிஃபால்ட் அரேஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இட்டரேட்டர் ட்ரெயிட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ நம்மளோட ரஸ்ட் சின்டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது இட்டரேட்டராக மாற்றிடும். அதனால தான் நம்ம மேனுவலாக கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நம்மளோட ஓன் டைப்ஸ் எழுதுறோம்னா மட்டும்தான் நம்ம இட்டரேட்டராக நம்ம மாற்றுவோம். சரிங்களா? ஸோ இதே இந்த லாஜிக் என்ன நடக்குதுங்கிறத நான் மேனுவலாக எழுதி காட்டுறேனே. இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிட்டு நம்பர்ஸ் இட்டரேட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். நம்பர்ஸ் இட்டரேட்டர் அப்படின்னு கொடுத்து நம்பர்ஸ் டாட் இன்டூ இட்டர்னே நான் இங்கே எழுதுறேன். இப்போ நான் இந்த நம்பர்ஸ் இட்டரேட்டரை மேனுவலாக நான் வந்து இட்டரேட் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரியே இந்த டாட் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்கணும். டாட் நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்தா எனக்கு அந்த ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்ன வேல்யூ கிடைக்கும்னா அந்த ஆப்ஷன் வேல்யூ தான் கிடைக்கும். இப்போ நான் இங்கே வந்து கரண்ட் கர்சர்னு எழுதுறேன், வெறும் கர்சர் மட்டும் எழுதுறேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், பட் இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன். ஒரு நிமிஷம். இதை நான் வந்து மியூட்டபிள் எஸ் இதை நான் மியூட்டபிளாக மாற்றணும். பிகாஸ் இட்டரேட்டர் வந்து கர்சர்னு நான் சொன்னேன்ல, இந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகுறப்போ அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகணும்னா நம்ம வந்து மியூட்டபிளாக மாற்றணும். இப்போ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன்னு வைங்களேன், நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ கிடைக்குது. இப்போ நான் இதை ஸ்பேம் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு வைங்களேன். இந்த லைனை மட்டும் நான் ஒரு 10 டைம்ஸ் நான் இப்படி ஸ்பேம் பண்ணுறேன். ஸ்பேம் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு நன் தான் கிடைக்கும். இங்கே நன் தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் 5 வேல்யூஸ்க்கு அப்புறம் நமக்கு வர எத்தனை தடவை நெக்ஸ்ட் கொடுத்தாலும் அந்த கர்சர் நகராது. பிகாஸ் இட் நோஸ் தட் இஸ் த லாஸ்ட் வேல்யூ. அதனால தான் நமக்கு நன்னுன்னு வருது. அப்போ அந்த நன்னுன்னு வர்றது மூலியமாக தான் நமக்கு லூப் ஸ்டாப் ஆகுது. புரியுதுங்களா? இப்போ இந்த லூப் எப்படி ஸ்டாப் ஆகுங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வேல்யூஸ் வந்து கடைசி கர்சர் முடிஞ்சதுக்கப்புறம் நன்னுன்னு காட்டுறதுனால மட்டும்தான் அந்த லூப் அதுக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம வந்து நகர தேவையில்லை அப்படிங்கிறது தெரியும். இப்போ இந்த லூப்பையே நம்ம வந்து மேனுவலாக மாற்றணும்னா எப்படி பண்ணுறது, அதாவது இதனோட ஒர்க்கிங் இன்னர் ஒர்க்கிங்ஸ் எப்படி நடக்குதுங்கிறதே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ கர்சர்னு நான் இங்கே ஒன்று எழுதிக்கிறேன். இந்த கர்சர் வந்து நான் இதை மாற்றிக்கிறேன். நம்பர்ஸ் டாட் இன்டூ இட்டர் அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு தடவைக்கு மேலே நம்ம மாற்ற முடியாது. ஸோ வில் ஜஸ்ட் கமெண்ட் இட் அவுட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேனுவல் லூப் எழுதுறேன். மேனுவல் லூப் எழுதி ஃபர்ஸ்ட்டு
கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு நான் இங்க எழுதுறேன். கர்சர் டாட் நெக்ஸ்ட். ஸோ என்ன பண்றேன்னா, இந்த கர்சரை வந்து நான் ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வரேன். இதை நான் வேல்யூ இருக்கான்னு நான் இங்க செக் பண்றேன். அந்த கர்சருக்குள்ள இந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்றேன். இருந்ததுன்னா மூவ் ஆகு, அப்படி இல்லைன்னா பிரேக் ஆகு அப்படிங்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இது ஒரு ஆப்ஷன்ங்கிறனால நமக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இஸ் சம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரியே இஸ் நன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இஃப் கரண்ட் எலமெண்ட் டாட் இஸ் நன் அப்படின்னா பிரேக் ஆயிரு. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நான் மியூட்டேட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா வில் unwrap the value because we are sure that the cursor has a value. நம்ம இங்கே நன் செக் பண்ணிட்டோம். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த வேல்யூ வச்சிருக்கோம் தான் அர்த்தம். So we are safe to unwrap it. அப்போ let value is equal to current element dot unwrap அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இது நான் வந்து என்ன பண்றேன்னா, ஐ எம் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் அக்ராஸ் த இட்டரேட் சரி ஐ எம் ஜஸ்ட் ரொட்டேட்டிங் அக்ராஸ் த கலெக்ஷன் ஒன் பை ஒன். அப்படி பண்றது மூலயமா நம்ம வந்து ஈஸியா பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணேன்னா உங்களுக்கே தெரியும் 1 2 3 4 5 வருதுன்னு. உங்களுக்கு புரியுதுங்களா மக்களே? இது நீங்க எழுதணும்னே அவசியம் இல்லை. பட் இந்த லாஜிக் வந்து இந்த லூப்புக்குள்ள இப்படி தான் நடக்குது. அந்த கர்சர் வந்து நமக்கு நன்னுன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப் பிரேக் ஆயிரும். அந்த பிரேக் ஆகிற வரைக்கும் இட் வில் கீப் இட்ரேட்டிங். நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைச்சேன்னா, ஒரு இட்டரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ளிமெண்ட் இட்டரேட்டர் ட்ரைட் ஆன் எனி பர்டிகுலர் கலெக்ஷன். அது எப்படி பண்ணலாங்கிறத காட்டுறேனே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம்னு வைங்க. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். ஓகேங்களா? ஆஸ் யூஷுவல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வச்சிருக்கோம். அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இட்டரேட் பண்ணணும். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வச்சு அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் அது என்னென்னலாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பை டிஃபால்ட் ஐட்டம்ஸை வந்து அப்படியே எடுத்துக்கலான்னு வைங்களேன், டாட் ஐட்டம்ஸே இட்ரேட் பண்ணலாம். பட் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரையே இட்ரேட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ இட்ஸ் கோனா பி வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங்னு வைங்களேன். மை பேட் மறந்தே போயிட்டேன் எப்படி டைப் பண்ணுறதுன்னு. ரைட்டாக ஜோன் அவுட் ஆகிட்டேன், மன்னிக்கவும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி இட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இம்ப்ளிமெண்ட் இட்டரேட்டர் அப்படின்ற ஒரு ட்ரீட் இருக்குது ஃபார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னு. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனை நம்ம ஓவர் பண்ணாலே தெரியும் நமக்கு சில ஐட்டம்ஸ்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு. ஐட்டம்ங்கிற அசோசியேட்டட் டைப் மிஸ் ஆகுது, அதே போல் நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தடும் மிஸ் ஆகுது. அசோசியேட்டட் டைப்னா என்னங்கிறதே நம்ம அந்த ட்ரீட் செக்ஷனில் 2 வேல்யூ ஆட் பண்ணுறப்போ என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த டபுள் கோலன் வச்சு அவுட்புட்டுன்னு ஒன்று வந்திருக்கும், அந்த இதுதான் அசோசியேட்டட் டைப்பு. ஸோ டைப் ஐட்டம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இங்கே வந்து நீங்கள் இந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ என்ன ஐட்டம் நம்ம செப்பரேட்டாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இங்கே நெக்ஸ்ட் இதில் கால் பண்ணப்போ நமக்கு என்ன கிடச்சிது? அந்த சிங்கிள் எலமெண்ட் தானே கிடச்சிது, இந்த ஒன்னுங்கிற எலமெண்ட் தானே கிடச்சிது. அதே லாஜிக் தான் இங்கே. ஸோ ஸ்ட்ரிங்குங்கிறது தான் நமக்கு இங்கே தேவை, ஏன்னா அதான சிங்குலர் எலமெண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ. ஸோ அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டுங்கிறத கூப்பிட்டேன்னா ஆக்சுவலாக பப் தேவையில்லை. நெக்ஸ்ட்டுங்கிறத கூப்பிட்டேன்னா இருங்க, இது நான் டைப் பண்ணுறது சோம்பேறித்தனப்பட்டதுனால தான். எனிவேஸ், இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நெக்ஸ்ட்டுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அ சிங்குலர் எலமெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷன். நான் இங்கே ஒரு கர்சரை வந்து இங்கிருந்து இங்கே நான் மூவ் பண்ணுறேன். அப்படி நான் மூவ் பண்ணுறப்போ எனக்கு என்ன நடக்குங்கிறது லாஜிக்கை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? வெக்டர்ஸில் ஒரு மெத்தட் இருக்கும். அந்த வெக்டர்ஸில் உங்களுக்கு கடைசி எலமெண்ட்டோ இல்லைனா முந்தின எலமெண்ட்டோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றுவீங்க. ஸோ கடைசி எலமெண்ட் நம்ம இங்கேருந்து எடுக்கிறோம்னு வச்சுப்போமே, அதுக்கு நமக்கு பாப் இருக்குது. அப்படி இல்லை எனக்கு முன்னாடி எலமெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வெக் டெக் யூஸ் பண்ணிக்கணும். வெக் டெக்குங்கிற ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம். வெக் டெக் யூஸ் பண்ணிங்கன்னா பாப் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பின்னாடியிலேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு வரேன், ஏன்னா அதான் நமக்கு ஈஸின்னு வைங்களேன். ஃப்ரம் ஆப்டிமைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ். டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா? எரேசிங் ஃப்ரம் பிஹைண்ட் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண வைக்காது எலமெண்ட்ஸை. ஸோ இங்கே லெட் லாஸ்ட் எலமெண்ட் ஆர் லாஸ்ட் ஐட்டம் நீங்கள் வச்சுக்கலாம். செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ் டாட் பாப்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த பாப் பண்ணும்போது நம்ம எம்டியாக இருந்ததுன்னா, அந்த வெக்டர் எம்டியாக இருந்ததுன்னா இட் வுட் கிவ் அஸ் அன் ஆப்ஷன். கரெக்டுங்களா? அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வில் நவ் மேட்ச் இட். இப்போ மேட்ச் லாஸ்ட் ஐட்டம் அப்படின்னு கொடுத்து இங்கே சம் அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்ததுன்னா, ஐட்டம்னு ஒரு வேல்யூ இருந்ததுன்னா நம்ம அதையே நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் சம் ஐட்டம் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நன்னுன்னா நன்னுன்னு.
நான் இப்ப சம்முன்னு எடுத்து அது ஐட்டம் எடுத்து எதுக்கு நான் திரும்பியும் சம்முன்னு மாத்தணும்? நான் நன்னுன்னு எடுத்து திரும்பி எதுக்கு நன்னுன்னு மாத்தணும்? பேசாம நான் இதையே அப்படியே டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிருவேனே. ஏன்னா இதுக்குள்ளேயே ஒரு ஆப்ஷன் இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ட்ரை பண்ணி பார்ப்போமே. அதுவும் ஒரு நல்ல யோசனை தான். ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஐட்டம்ஸ் டாட் பாப். அப்படி பண்ணியிருந்தா இங்க மொத்தம் இது தேவையே இல்லை நமக்கு. ஒரே லைன்ல முடியும். நான் எதுக்கு அது காமிச்சேன்னா உங்களுக்கு லாஜிக் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா மக்களே? இஃப் இட் ரிட்டர்ன்ஸ் அன் ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு தேவையும் ஆப்ஷன் தான். நான் அப்போ அதை ப்ராபகேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேனே. நான் எதுக்கு அதை பாப் பண்ணி அது சம்மா இல்லை நன்னா அப்படின்னு நான் செக் பண்ணோம். எனக்கு நான் ரிட்டர்ன் பண்ண போகிறதும் ஆப்ஷனாக இருந்ததுன்னா நான் எதுக்காக நான் அதை வந்து திரும்பியும் அதை சம்மிலிருந்து அந்த ஐட்டத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி திரும்பி அதை நான் சம்மா மாற்றணும், இல்லை நன்னுங்கிறத வாங்கி திரும்பி நன்னா மாற்றணும். அதுக்கு நான் டைரெக்டாகவே எடுத்து எழுதிட்டு போயிடுவேனே. ஸோ இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இதை நம்ம கற்றுக்கிறது மூலியமா என்னன்னா நம்மளால ஒரு இட்டரேட்டரை எந்த ஸ்ட்ரக்சருக்கு வேணாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நான் வந்து லெட் ஸ்டோர் அப்படின்னு கொடுத்து இங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு எழுதுறேன். இங்கே ஐட்டம்ஸில் ஒரு நியூ வெக்டர் எழுதி பெப்பர், டர்மரிக், சில்லி பவுடர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக இது நான் ஆம்பர்சன்ட் எஸ்டிஆராக மாற்றிடுறேங்க. ஆம்பர்சன்ட் எஸ்டிஆராக மாற்றினா நமக்கு ஒரு லைஃப் டைம் தேவை. ஸோ ஐட்டம் நீங்கள் கொடுத்து இங்கே நான் ஒரு ஐட்டம்னு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கேயும் நம்ம எல்லாம் எழுத ஆரம்பிக்கணும். ஐட்டம் ஐட்டம் இதே மாதிரி இங்கேயும் ஐட்டம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எழுதுறது மூலயமா நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டோர் நமக்கு கிடைச்சதுன்னு வைங்களேன். இப்போ நான் இதை என்ன பண்ணலாம்னா ஃபார் ஐட்டம் இன் ஸ்டோர்னு கொடுத்தாலே போதும். நான் ஸ்டோர் டாட் ஐட்டம்ஸ்னு கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. இப்போ நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், நமக்கு அந்த ஐட்டம் தான் கிடைக்கும். பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐட்டம் சில்லி பவுடர், டர்மரிக், பெப்பர். நீங்கள் கேட்கலாம் இது எதுக்கு நம்ம இவ்வளோ சுற்றி வளைச்சு நான் அதை பண்ணணும்? நான் ஸ்டோர் டாட் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி எனக்கு ஒரு வெக்டராக தானே இருக்குது. நான் அதை அப்படியே இட்ரேட் பண்ணி போவேனே. எதுக்கு எனக்கு இந்த ஸ்ட்ரக்சராக வேணும்னா சில சமயம் நீங்கள் வந்து இந்த உள்ள இருக்கிற மெம்பர்ஸை வெளியில் இருக்கிற கிரேட்ஸுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டீங்க. யூ வில் கீப் இட் அஸ் ப்ரைவேட். இப்போ நீங்கள் ப்ரைவேட்டாக வைக்கிறப்போ ஆப்வியஸாக அந்த ஸ்டோர் டாட் ஐட்டம்ஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லாதப்போ உங்களுக்கு நீங்கள் இட்டரேட்டரை அந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களால் சுலபமாக இப்படி இட்டரேட் பண்ண முடியும். ஸோ யாருமே அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இட்டரேட் பண்ணுறப்போ ஐடியா இருக்கும், ஓகே இவங்க வந்து அந்த ஐட்டம்ஸை தான் இட்டரேட் பண்ணுறாங்க அப்படின்னு. விச் மேக்ஸ் சென்ஸ் இல்லை. நீங்கள் போய் ஸ்டோருக்கு போனீங்கன்னா என்ன பார்க்க போகிறீங்க? அங்கே இருக்கிற கேஷியர் எப்படி இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க, இல்லைனா அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவங்க என்னென்ன ஐடி கார்டு கலர் போட்டிருக்காங்க அது நான் பார்க்க போகிறீங்க. இட் மேக்ஸ் சென்ஸ் இல்லை. நீங்கள் ஒரு கடைக்கு பண்ணீங்கன்னா அந்த கடையில் இருக்கிற பொருள் தானே வாங்க போகிறீங்க. ஸோ அதை நம்ம இட்டரேட் பண்ணுறோங்கிற மாதிரி இட் வில் பி அ பிட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதுக்காக தான். சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். எப்படி இட்டரேட்டர் வேலை செய்யுது, இட்டரேட்டர்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எப்படி நம்ம மேனுவலாக ஒரு இட்டரேட்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நமக்கு இருக்கக்கூடியது ஒரு ஈஸியான டாஸ்க் தான், விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பிளைனிங் த ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் ஆஃப் அன் இட்டரேட்டர். அது இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேப் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபில்டரை பற்றி பார்ப்போம். அப்போ ஃபார் ஈச் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஃபோல்டு பார்க்கலாம், அப்புறம் ஃபைண்ட், பொசிஷன். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலான் இருக்கிறேன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் மல்டிப்ளைட் பை 10 பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். 3 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் இந்த அரேக்குள்ளேயே அதை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு புது அரேவை கிரியேட் பண்ணி அந்த புது அரேயில் நீங்கள் அந்த சேஞ்சஸை பார்க்கலாம். 3வது வழி என்னன்னா நீங்கள் இதே அரேவை ரெஃபரன்ஸாக எடுத்து இன்னொரு அரேவை கிரியேட் பண்ணலாம். அந்த ரெஃபரன்ஸாக எடுக்கிறது இல்லை கன்சியூம் பண்ணுறது உங்களோட விருப்பம். கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா இந்த நியூ நம்பர்ஸுங்கிற கலெக்ஷன் அந்த கன்சம்ஷனுக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ரெஃபரன்ஸாக எடுத்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத 2 வழியும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மல்டிப்ளைட் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு V1 வச்சுக்கலாம், V2 வந்து வித் ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம், இல்லை V2 வந்து கன்சம்ஷன் வச்சுக்கலாம், V1 ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நியூ நம்பர்ஸ் டாட் இன்டூ இட்டருக்கு பதிலாக நான் வெறும் இட்டர்னு கொடுக்க போகிறேன். இப்போ ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கில் என்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இப்படி கொடுத்து அதுக்கப்புறம் மல்டிப்ளைட் நம்பர்ஸை வச்சு பண்ணணும்னு தேவையில்லை. யூ கேன் ஆக்சுவலி செயின் அ மெத்தட் ஆஃப்டர் அனதர். ஏன்னா அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இட் வில் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்பெக்ட் வாட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டர்னிங் ஆர் திஸ் மெத்தட் இஸ் ரிட்டர்னிங். இங்கே என்ன போட்டிருக்குது? இட் இஸ் ஆஃப் டைப் இட்டர் தானே. இப்போ நான் இங்கே மேப் கொடுத்தேன்னு வைங்களேன், மேப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். உள்ள எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே ஒரு இட்டர் ஃபங்க்ஷன் தான். அதாவது இங்கே ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த பி டைப் வந்து என்ன நீங்கள் இங்கே உள்ள இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் பி டைப்பாக மாறும். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இங்கே
நீங்கள் வந்து செயின் பண்ணலாம். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பிளிட் இட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மேப் ஃபங்க்ஷன் வந்து அகெயின் நீங்கள் பைத்தன் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வந்து க்ளோஷர்ஸ் இல்லைனா கால்பேக் ஃபங்க்ஷன்ஸ் இல்லைனா லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பேரே இல்லாத ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் க்ளோஷர். நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதை எப்படி ரெப்ரசன்ட் ரஸ்ட்டில் பண்ணுவோம்னா, இந்த பைப் சிம்பிளும்பாங்க, 2 வெர்டிக்கல் லைன், உங்கள் என்டர் கீ இருக்குல்ல, என்டர் கீக்கு மேலே இருக்கிற பைப் சிம்பிள் ஃபாலோட் பை கர்லி பிரேசஸ், அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு க்ளோஷரை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேப் என்ன பண்ணும்னா ஒரு எலிமெண்ட்டாக உள்ளே எடுத்து நம்ம அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நமக்கு இங்கே என்ன எலிமெண்ட் இருக்குது, இட் இஸ் ஆஃப் டைப் I32. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் வந்து ரஸ்ட்டில் இன்டீஜர் சைன்ட் இன்டீஜராக எடுத்துக்கும், விச் இஸ் ஆஃப் டைப் 4 bytes அப்படின்னு. அதனால தான் அது I32. ஸோ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம்னா நம்பர்னு ஒரு வேல்யூ நான் இங்கே கொடுத்துட்றேன். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பேராமீட்டர், அந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர். இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதனோட டைப் எப்படியா இருக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸாக தான் இருக்கும். நீங்கள் எய்தர் நீங்கள் இங்கே டீரெஃபரன்ஸ் பண்ணி இப்படி நீங்கள் எடுக்கலாம் நம்பர்னு, ஆர் ரெப்ரசன்ட் பண்ணும் போதே நீங்கள் ஆப்ரசன்ட்டோட பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டீரெஃபரன்ஸ்டு வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களோட ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸ்னு வைங்களேன். எனக்கு இப்படி பண்ணால் எனக்கு என்னோட ஸ்டைல் ப்ரிஃபரன்ஸு, இல்லை உங்களுக்கு எனக்கு அது பிடிக்கல எனக்கு டீரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறனாலும் நோ இஷ்யூஸ், ரெண்டுமே உங்களால் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன். நம்பர் இஸ் ஈக்குவல் டு, இருங்க நான் வந்து மல்டிப்ளை நம்பர், ஆக்சுவலாக என்ன வாட் நம்ம அப்படி கொடுக்கவே தேவையில்லை, ஏன்னா நான் டைரெக்டாகவே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இங்கேயும் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரு புது அரேவாக தானே கிரியேட் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் நம்பர் இன்டூ 10 அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன ஒரு ஹைலைட்னா மக்களே, இந்த மேப் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த எக்ஸிக்யூஷன் நீங்கள் ஒரு புது கலெக்ஷனாக மாற்றுற வரைக்கும் நடக்கவே நடக்காது. இட் இஸ் த லேசிலி இம்ப்ளிமெண்டட் இட்டரேட்டர். அது ஏன் சொல்கிறேன்னு பாருங்களேன். இப்போ இந்த வேல்யூ நான் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணாமல் நான் இப்படி வச்சுருக்கிறேன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு வார்னிங் வரும். என்னென்னா எரர் இல்லை, வார்னிங்கு, அன்யூஸ்ட் மேப் தட் மஸ்ட் பி யூஸ்ட். இட்டரேட்டர்ஸ் ஆர் லேசி அண்ட் டூ நத்திங் அன்லெஸ் கன்சியூம்டு. கன்சியூம்டுனா என்னென்னா, நீங்கள் இப்போ புதுசாக கிரியேட் பண்ண இட்டரேட்டரை ஒரு கலெக்ஷனாவோ இல்லைனா ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சராகவோ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலைன்னா இந்த ஃபங்க்ஷனே எக்ஸிக்யூட் ஆகாது, விச் இஸ் அ குட் திங் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து கலெக்ஷனாக எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, எனக்கு இன்னும் ஃபர்தர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தேவை இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அது நீங்கள் போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தால் ப்ராசஸருக்கு தானே தேவையில்லாமல் பர்ஃபார்மன்ஸில் அடி விழுகும். ஸோ ஒட்டுக்காக கடைசியாக எப்போ நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சராக மாற்றுறோமோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆனால் போதுங்கிறதுக்காக தான் அது வந்து லேசிலி எவாலுவேட் ஆகுது. இது ஒரு வெரி குட் திங் இன் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங்னு வைங்களேன், லேசி எவாலுவேஷன்னு. இப்போதைக்கு நான் பண்ணணும்னு தேவையில்லை, நான் ஒரு கேரண்டி கொடுத்துட்றேன், நான் இப்போ செய்யலை, எப்போ செய்யணுமோ நான் அப்போ செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் டிசைன் பேராடைம்னு வைங்களேன். சரி, ஓகே, இப்போ நான் எப்படி இதை ஒரு அரேவாக மாற்றுறது ஒரு வெக்டராக மாற்றுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் பழையபடியே நான் இங்கே வந்து மல்டிப்ளை நம்பர்ஸுங்கிற வேரியபிளை கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஈதர் நான் இங்கே அந்த டைப்பை நான் மென்ஷன் பண்ணணும், இல்லைன்னா இந்த கலெக்ட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் மென்ஷன் பண்ணணும். 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இந்த கலெக்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிடுறேன். இது என்ன பண்ணுன்னா, இப்போ நான் வச்சிருக்கிற பர்டிகுலர் இட்டரேட்டரை நான் என்ன டைப்பாக மென்ஷன் பண்ணுறேனோ அந்த டைப்பாக அது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். இங்கே தான் அந்த கன்சம்ஷன் நடக்கும், அந்த இட்டரேட்டர் கன்சம்ஷன். கலெக்ட்டுங்கிறது ஒரு ஜெனரிக் ஃபங்க்ஷனுங்கிறனால நீங்கள் டைரெக்டாகவே அந்த டைப்பை கலெக்டுக்குள்ளேயே எழுதலாம். அப்படி எழுதலாம், ஆர் அந்த வேரியபிளோட டைப்பில் எழுதலாம். நான் இப்போ வேரியபிளோட டைப்பில் எழுதி காட்டுறேன் பாருங்க, I32ன்னு. இப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலெக்டுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு I32 தான் வரப்போகுது அப்படின்னு. ஆர் நீங்கள் இதை ரிமூவ் பண்ணி இங்கே கூட எழுதிக்கலாம். இங்கே கூட எப்படி வித் I32 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ரெண்டுமே வேலை செய்யும் தான். உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அது பண்ணிங்கன்னா நோ இஷ்யூஸ். அப் டு யூன்னு வைங்களேன். நான் இதை ப்ரிஃபர் பண்ணுவேன் பிகாஸ் இட் இஸ் மோர் நீட் அண்ட் ஆர்கனைஸ்டு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, இந்த நியூ நம்பர்ஸ் வந்து இங்கே கன்சியூம் ஆயிருக்காது. ஏன்னா நம்ம வந்து எடுத்திருக்கிறது ரெஃபரன்ஸாக தான் எடுத்திருக்கிறோம். இப்போ அதுவே நான் டைரெக்டாக கன்சியூம் பண்ணுறேன்னு வைங்களேன். ஆக்சுவலி நான் V2ல தானே பண்ணுறேன்னு இருங்க. லெட் மல்டிப்ளைடு நம்பர்ஸ் V2 அப்படின்னு கொடுத்து இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன் டு சேவ் சம் டைம். இப்போ நான் இங்கே கன்சியூம் பண்ணாமல் நான் இன்டூ இட்டர்னு மாற்றிட்டேன்னு வைங்களேன். நான் இதை ரெஃபரன்ஸாக நீ எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நான் இங்கே வேல்யூவாக எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து இருங்க ஒரு நிமிஷம், இதை நான் இங்கே மாற்றிக்கிறேன். நம்ம இங்கே வேல்யூவாக எடுக்கிறதுனால நமக்கு இங்கே ரெஃபரன்ஸ் தேவைப்படாது. பிகாஸ் வி ஆர் கன்சியூமிங் த இட்டரேட்டர், சாரி வி ஆர் கன்சியூமிங் தி அரே. அதனால நம்ம வந்து இங்கே ரெஃபரன்ஸாக வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை.
புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களால் இனிமேல் நியூ நம்பர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு காட்டுற பாருங்க. இங்கே நான் இப்போ பிரிண்ட் பண்ணி நியூ நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்க, உடனே உங்களுக்கு எரர் தான் வரும் பாருங்க. ஃபார் ஆஃப் மூவ்டு வேல்யூ, இந்த எரர் நீங்கள் ஒரு 10-15 தடவைக்கு மேலே பார்த்துருப்பீங்க. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதனால தான் இட்ஸ் அப் டு யூன்னு நான் சொன்னேன். 2 வகை இருக்குது. இப்போ நான் 3வது வகை சொல்கிறேன் பாருங்க, டைரக்டாகவே எப்படி இங்கேயே நான் மாற்றுறது அப்படின்னு. அது நான் இதுக்கு முன்னாடி பண்ணியாகணும். பிகாஸ் இங்கே நான் யூஸ் பண்ணிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் அந்த வேல்யூவை யூஸ் பண்ண முடியாது. இந்த நியூ நம்பர்ஸுங்கிற வேல்யூவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இந்த வெக்டருக்கு உள்ளேயே எப்படி இந்த வேல்யூவை மாற்றுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு இது முதல்ல மியூட் பண்ணணும். பிகாஸ் நான் இப்போ இதுக்குள்ளேயே நான் மாற்ற போகிறதுனால இப்போ நியூ நம்பர்ஸ்ன்னு கொடுத்து இட்டர் மியூட்னு நான் கொடுக்குறேன். இட்டர் மியூட்னு கொடுக்கறது மூலியமா ஐ வில் பி கெட்டிங் எ மியூட்டபிள் ரெஃபரன்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் த கர்சர். ஓகேங்களா? அப்புறம் யூசிங் த வேர்ட் ஃபார் ஈச், மேப் மாதிரியே தான். ஆனால் ஃபார் ஈச் என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு ஃபார் லூப் மாதிரி தான் வைங்களேன். ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், அந்தந்த லூப்புக்குள்ளே என்னென்ன எழுதுறோங்கிறத அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்த எலமெண்ட்டுக்குள்ளே போகும் அந்த பர்டிகுலர் இட்டரேஷனில். அதே லாஜிக் தான் இங்கே. ஆனால் இப்போ இங்கே என்ன சின்னதாக வித்தியாசமாக பண்ணுவோம்னா, இங்கே வேல்யூங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூங்கிறத எடுத்து நான் இதை இது பண்ணுறேன், டீரெஃபரன்ஸ் பண்ணுறேன். ஸோ வேல்யூ இன்டூ ஈக்குவல் டு 10 அப்படின்னு. ஏன்னா இதான் மல்டிப்ளிகேஷன். இது உங்களுக்கு புரியலன்னா இருங்க, இப்படி கூட எழுதுறேன் இன்கேஸ் உங்களுக்கு புரியலன்னா. ஸோ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, we are dereferencing that particular reference, is equal to into 10. அவ்வளோதான். இப்படி பண்ணுறது மூலயமா நம்ம வந்து பை இன்பிளேஸ் சேஞ்ச் நம்ம நடக்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்களேன், இதுக்கு முன்னாடி நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே நியூ நம்பர்ஸ்ன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். இதே ஸ்டேட்மெண்ட்டை இது முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இதை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே கடைசியாக இந்த மற்ற இட்டரேட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். மல்டிப்ளைட் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் மல்டிப்ளைட் நம்பர்ஸ் E2. இப்போ நான் ரன் பண்ணுறேன்னு வைங்களேன், உங்களுக்கே தெரியும் இந்த இட்டரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பர்டிகுலர் ஃபார் ஈச் இட்டரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வில் பி ஹேவிங் த ரெகுலர் வேல்யூஸ் 10, 11, 12, 13, 14. அதுக்கப்புறம் நமக்கு நடக்கிற நியூ நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளைட் ஆகுது. அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்த 2 எக்ஸாம்பிள், இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளான மேப்லையும் செகண்ட் எக்ஸாம்பிளான மேப்லையும் நடக்கக்கூடிய வேல்யூஸ் இங்கே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்துப்பீங்க உங்களுக்கு வந்து 1000, 1100, 1200, 1300, 100 தான் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, we are doing an in place change here. இங்கே in place change ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம 100ஆக தான் மாறும். அதனால தான் இங்கே 1000ஆக மாறுது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி மக்களே, இப்போ நம்ம மேப்பை பற்றி பார்த்தாச்சு, ஃபார் ஈச்சை பற்றி பார்த்தாச்சு. நம்ம செகண்டான ஃபில்டரை பற்றி பார்ப்போம். ஃபில்டரில் என்ன ஒரே ஒரு குறைனா, இப்போ நம்மளால வந்து இந்த இன்டூ இட்டர் கொடுத்து பண்ணுறது மூலியமா மட்டும்தான் நம்மளால வேல்யூவை எடுக்க முடியும். இல்லைன்னா பை டிஃபால்ட் நமக்கு வந்து ரெஃபரன்ஸாக தான் வரும். ஏன்னா ஃபில்டர் இஸ் நாட் அ நியூலி கிரியேஷன் ப்ராசஸ். இட் இஸ் மோர் லைக் அ பிக்கிங் த சேம் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த ஒரிஜினல் கலெக்ஷன். இப்போ நான் இங்கே 10 எலமெண்ட் வச்சிருக்கேன்னா அந்த 10 எலமெண்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கிற எலமெண்ட்ஸை பாயிண்ட் பண்ணுமே தவிர எனக்கு புதுசாக பாயிண்ட் பண்ணி தராது. என்னன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இருங்க, இப்போ நியூ நம்பர்ஸ்ன்னு கொடுத்து டாட் இட்டர் டாட் ஃபில்டர்னு இங்கே கொடுக்குறேன்னா எனக்கு இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து பாருங்க, வேல்யூ நான் இங்கே கொடுக்குறேன். இந்த வேல்யூ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், இட்ஸ் அ டபுள் ரெஃபரன்ஸிங்க. ஒரு ரெஃபரன்ஸ் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, மற்றதில் நான் இங்கே இந்த இடத்துல நான் இட்டர்னு கொடுக்குறப்போ இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் தான் இருந்தது. நான் இப்போ டிலீட் பண்ணி காட்டுறேனே, ஒரு ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. பட் இங்கே டபுள் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபில்டர் ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ அ ரெஃபரன்ஸ் டு த ஒரிஜினல் எலமெண்ட். எனக்கு இப்போ அது வேணாம், எனக்கு வந்து புது எலமெண்ட்டாக தான் வேணும். இப்போ ஃபில்டர்ட் எலமெண்ட்ஸ்ன்னு நான் வந்து ஒரு நியூ கலெக்ஷனாக எடுக்கிறேன், எனக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னா தேர் இஸ் 2 சாய்ஸஸ். ஒன்று, நீங்கள் இதை கன்சியூம் பண்ணி ஆகணும், இந்த நியூ நம்பர்ஸை கன்சியூம் பண்ணி ஆகணும். கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இன்டூ இட்டர்னு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து பழையபடியே உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா தேர் இஸ் அன் அதர் மெத்தட் கால்டு ஃபில்டர் மேப். ஃபில்டர் மேப் என்ன பண்ணுன்னா ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்ஸை புது கலெக்ஷனாக கொண்டு வரும். ஸோ அந்த மூலியமா நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் வந்து இங்கே அந்த வேல்யூவை எடுக்க முடியும். இப்போ என்ன கண்டிஷன் எனக்கு தேவை அப்படின்னா, ஐ ஜஸ்ட் நீட் டு டேக் த எலமெண்ட்ஸ் தட் ஆர் ஈவன். ஈவன்னா என்ன, எனிதிங் தட் இஸ் டிவிசிபிள் பை 2 வித் ரிமைண்டர் ஆஃப் 0, அதுதான் ஈவன் நம்பரு. ஸோ அதை நம்ம செய்வோமே. இப்போ இஃப் ஃபர்ஸ்ட்
இஸ் ஈவன் அப்படின்னு கொடுத்து வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மாடுனா ரிமைண்டர், எனக்கு mod 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது வந்து எனக்கு பூலியனா வந்து உட்காரும். இப்போ இஃப் இஸ் ஈவன் அப்படின்னா ரிட்டர்ன் சம் ஆஃப் தட் பர்டிகுலர் வேல்யூ. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா எனக்கு ரிட்டர்ன் நன். ஏன்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் அ ஆப்ஷனுங்க. இப்போ எனக்கு வந்து இந்த எலமெண்ட் தான் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்க வந்து சம்முன்னு தான் கொடுத்தாகணும், ரிட்டர்ன் பண்ணணும். இல்ல எனக்கு இந்த எலமெண்ட் வேணாம், இந்த எலமெண்ட் நான் ஸ்கிப் பண்றேன்னா வில் பி ரிட்டர்னிங் நன். இப்போ என்னால நான் வந்து கலெக்ட்னு இங்க கொடுக்க முடியும். இப்போ வெக்டர் ஆஃப் I32 அப்படின்னு கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கலாம். ஆனா இங்க எனக்கு ஒரு எரர் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஞாபகம் இருக்குங்களா, இங்க நான் வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணணும். இப்போ நான் பை டிஃபால்ட் நான் இங்க வேல்யூவை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வந்து இட்டரேட்டர் என்ன நினைச்சுக்கோன்னா ஐம் ரிட்டர்னிங் அ கலெக்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஐட்டம் அப்படின்னு. நான் அதை டீரெஃபரன்ஸ் பண்ணணும்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணிக்க முடியும். அந்த ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ஆம்பர்சன்ட் வந்து கொடுத்து பண்ணலாம், இல்லைன்னா டீரெஃபரன்சிங் ஆப்பரேட்டர் அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்து நீங்க இங்க சம் கொடுத்துக்கலாம். அதான் இங்க வந்து இப்படி கொடுக்கணும். இதை காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து இப்படி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. இதை நீங்க இங்க டீரெஃபரன்ஸ் பண்ணலாம், இல்லை வரும்போதே டீரெஃபரன்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். அப் டு யூங்க, கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை. அப்படி இல்லை எனக்கு ஃபில்டர் மேப் வேணாம், எனக்கு ஃபில்டர் தான் வேணும் அப்படின்னா ஃபில்டரும் யூஸ் பண்ணலாம். இருங்க ஃபில்டரும் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த இடம் எல்லாமே ரிட்டர்ன் வேல்யூன்னு தான் வரும். அப்படி இல்லைன்னா இருங்க ஒரு நிமிஷம், இதை ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணி ஆகணும், இதையும் நான் டெலீட் பண்ணி ஆகணும். நார்மலாகவே காட்டுறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணும் இன்டர் அப்படின்னு. எனக்கு அப்போ இது ஒர்க் ஆகாது. ஸோ இப்போதைக்கு நான் இதை கமெண்ட் பண்ணுறேன், இதையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்டர்னோடனே நம்ம கன்சியூம் பண்ணிப்போங்களா. கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டபுள் ரெஃபரன்ஸ் இனிமேல் இருக்காது. நல்லா கவனிங்க. நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு வந்து இந்த ஆம்பர்சன்ட் கொடுத்தாலும் எனக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஃபில்டர் வில் டேக் த ரெஃபரன்ஸ் ஆஃப் த எலமெண்ட் தட் வி ஆர் ஃபில்டரிங் அகைன்ஸ்ட். இன்டர் கொடுத்தேன்னா எனக்கு நார்மலாகவே வேல்யூ வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேங்கிறது பாருங்களேன். ரிட்டர்ன் வேல்யூ mod 2 இஸ் ஈக்குவல் டு 0. இவ்வளவே தான். இப்போ நான் கலெக்ட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல. வெக்டர் ஆஃப் I32 கொடுத்து கரெக்ட் பண்ணா ஒர்க் ஆகும். ஸோ அதாங்க மக்களே, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நீங்கள் எனக்கு இந்த கலெக்ஷன் எனக்கு டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது அப்படின்னா இட்டராகவே கொடுத்து ஃபில்டர் மேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கன்சியூம் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் மேப் ரெக்வயர்ஸ் அ ஆப்ஷன் டு பி ரிட்டர்ன்ட், வெராஸ் ஃபில்டர் டஸ் நாட் ரெக்வயர் அன் ஆப்ஷன். நீங்கள் பூலியனே கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து இங்கே பூல் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பூலியனை தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. சரிங்களா? நம்ம தான் க்ளோஷர்ஸை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் இந்த ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, மேப் முடிச்சாச்சு, ஃபில்டர் முடிச்சாச்சு, ஃபார் ஈச் முடிச்சாச்சு. இப்போ ஃபோல்டு பற்றி பார்க்கலாம். ஃபோல்டு வந்து நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் படிச்சிருந்தீங்கன்னா அதே லாஜிக் தான் இங்கே வரும். ஸோ ஃபோல்டை பற்றி என்னென்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த எலமெண்ட்ஸோட ஃபைனல் ரிசல்ட் எனக்கு ஒரு சம்மாக வேணும்னு வைங்களேன். வாட் ஐல் டூ இஸ் த ஃபாலோவிங். நான் நியூ நம்பர்ஸ்ன்னு கொடுத்து ஆஸ் யூஷுவல் நான் இட்டராக மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபோல்டுங்கிற மெத்தட் கொடுத்தா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் எனக்கு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் திங் எனக்கு அந்த இனிஷியல் வேல்யூ என்ன வேல்யூ நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறேன் அப்படின்னு. செகண்ட் திங் நம்ம எல்லாரும் பார்த்த மாதிரியே ஒரு க்ளோஷர். ஸோ சம்முக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்டா நம்ம சம் ஃபைண்ட் பண்றப்ப நமக்கு 0 தானே தேவை. நம்ம 0லேருந்து 10 ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 10 கிடைக்கும், அந்த 10ஓட 11 ஆட் பண்ணுவோம், தென் அதே மாதிரி தான் நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம 0 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு க்ளோஷர் எழுதுறேன். இந்த க்ளோஷரில் நமக்கு ஆஸ் யூஷுவல் வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம், அதுதான் லாஜிக் இங்க. ஸோ இங்க ரிட்டர்ன் ஆக்சுவலாக இருங்க, இந்த வேல்யூ வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வரும். சரி, இந்த வேல்யூங்கிற இந்த க்ளோஷர் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். கரண்ட் சம், அதுக்கப்புறம் இந்த கரண்ட் வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ நான் வந்து டீரெஃபரன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ரிட்டர்ன் சம் பிளஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்க சம்ங்கிறத ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஃபைனல் சம் அப்படின்னு நான் கொடுத்து இதை நான் பிரிண்ட் பண்றேன்னு வைங்களேன். உங்களுக்கு இங்கே ஃபைனல் சம் வரும் 600 அப்படின்னு. ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணதுனால இப்போ இதே இந்த ஃபோல்டிங்கை நான் வந்து மியூட்டேஷனுக்கு முன்னாடி நான் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஃபைனல் சம் இங்கே கொண்டு வரேன். இந்த பர்டிகுலர் இன்பிளேஸ் மியூட்டேஷன் செஞ்சது ஞாபகம் இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி நான் இதனோட சம் 10 + 11 + 12 அது உங்களுக்கு தெரியறதுக்காக 16 வரும்.
ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஆனால் காலப்போக்கில் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஈஸியாக ஒரு சம்முங்கிற ஒரு ஃபங்க்ஷனே கொண்டு வந்துட்டாங்க. இருங்க நான் அதையும் காட்டுறேன். இந்த சம்முங்கிற ஃபங்க்ஷன் கொண்டு வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் வாட் இப்போதைக்கு பார்க்க வேணாம், ஏன்னா எனக்குமே தெரியாது. பட் சம்முங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் இதை மேனுவலாக அப்படி எழுதணுங்கிறது அவசியம் இல்லை. இது எழுதி எழுதி நிறைய பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமெண்ட் மாதிரி வச்சாங்க. இதை நான் வந்து ஒரு சம் ஃபங்க்ஷனாக நான் ஒன்று கொண்டு வந்துக்கலாமா, ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுதாங்க இப்போதைக்கு நம்ம இது பார்ப்போம். அது ஏன்னா அதை எடுத்துகிட்டு போனேன்னா நான் டீபக் பண்ணுற மாதிரி இருக்கும், டைம் ஆகும், தேவையில்லாமல் எடிட் பண்ணிட்டு இருக்கணும், அதனால தான். சரி, இப்போதைக்கு நம்ம ஃபோல்டு பார்த்தாச்சு. கடைசியாக பார்க்கக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அண்ட் பொசிஷன். இதுவுமே ஜாவாஸ்கிரிப்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபைண்டுங்கிறது அந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வரும், ஃபைண்ட் இண்டெக்ஸுங்கிறது அந்த இண்டெக்ஸும் எடுத்துகிட்டு வரும். ஸோ இதுதான் இந்த ரெண்டு மெத்தட். அதையும் என்னென்னு பார்த்துருவோமே. இப்போ நான் வந்து எலமெண்ட் நம்பர் 12 எனக்கு தேவை. நான் அதனோட எலமெண்ட் பொசிஷனும் எனக்கு தேவை, அதனோட எலமெண்ட்டும் எனக்கு தேவை. அது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இப்போ பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் நியூ நம்பர்ஸ் டாட் இட்டர்னு கொடுத்து டாட் ஃபைண்டுன்னு கொடுக்குறேன். ஃபைண்டில் வந்து ஆஸ் யூஷுவல் நமக்கு ஒரு க்ளோஷர் தேவை. அந்த க்ளோஷர் ஃபங்க்ஷனில் நம்ம எப்பயும் போல் வேல்யூ தான் எழுத போகிறோம். அந்த வேல்யூ வந்து இட்ஸ் கோயிங் டு பி எ டபுள் ரெஃபரன்ஸ். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், டபுள் ரெஃபரன்ஸ் வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஞாபகம் வரக்கூடியது அந்த கரண்ட் எலமெண்ட்டை தான் பாயிண்ட் பண்ணுது. நம்ம வேற எக்ஸ்ட்ரா எலமெண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறதில்ல ஒரு கலெக்ஷனாக. ஸோ நான் இதை டபுள் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அ பூலியன் கண்டிஷன். எனக்கு இந்த எலமெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பூலியன் கண்டிஷன் தான் எனக்கு தேவை, which is nothing but return if the value is equal to 12. சிம்பிள் as that. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு ஆப்ஷனல் வேல்யூ தான் வெளியில் கிடைக்கும். அந்த வேல்யூ இருந்ததுன்னா அந்த வேல்யூ சம்னு வரும், அப்படி இல்லைன்னா வராது. ஸோ நான் இது அப்படியே நான் எழுதுறேன் பாருங்க. இஃப் லெட் சம் ஃபவுண்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்து இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனையே நான் வந்து இப்படி கொண்டு வரலாம் இஃப் கண்டிஷனா. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதை மட்டும் நீங்கள் ஒரு வேரியபிள் எழுதி அந்த வேரியபிளை நீங்கள் இதுக்குள்ளே எழுதலாம். நீங்கள் கோட் பேசஸில் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாக எழுதியிருப்பாங்க. இல்லைன்னா இதை நீங்கள் மேட்ச் கேஸாகவும் நீங்கள் எழுதியிருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மேட்ச்னு கொடுத்து இங்கே நீங்கள் சம்னு எழுதியிருக்கலாம். புரியும் நம்புறேன். இது வந்து உங்களுக்கு புரியலைன்னா ஆப்ஷன்ஸில் போய் பாருங்கள். ஆப்ஷன்ஸ் லெக்சரில் நான் உங்களுக்கு தெளிவாக அந்த இஃப் லெட் சம்லாம் என்ன பண்ணியிருப்பேங்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஃபவுண்ட் வேல்யூ அப்படின்னு கொடுத்து ஃபவுண்ட் வேல்யூன்னு. ஆனால் நான் இப்போவே சொல்கிறேன், பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த வேல்யூ இங்கே கிடைக்காது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு இந்த வேல்யூ நான் இங்கே ரன் பண்ணேன்னா கிடைக்காது. இந்த ஃபவுண்ட் வேல்யூங்கிறது பிரிண்ட் ஆகாது. ஏன்னு சொல்லட்டுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே மியூட்டேட் பண்ணியிருக்கோங்க. அந்த வெக்டரை வந்து நம்ம இன்பிளேஸ் மியூட்டேஷன் பண்ணனால தான். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன் டு அவாய்ட் அஸ் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணி நான் இங்கே மேலே இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்க, நான் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ தட் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணால் ஃபவுண்ட் வேல்யூ 12ன்னு வரும். இப்போ எனக்கு இதுவே ஃபைண்ட் பொசிஷன் வேணும்னா, அதாவது அந்த இண்டெக்ஸ் வேணும்னா பொசிஷனையும் நான் இங்கே எழுதியிருக்கலாம். பொசிஷன் நான் எழுதுறப்ப எனக்கு 2 ஆம்பர்சன்ட் தேவைப்படாது, எனக்கு 1 ஆம்பர்சன்ட் தான் தேவைப்படும். பிகாஸ் எனக்கு வந்து யூசைஸ் கொடுக்கறதுனால, எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், யூசைஸ் கொடுக்கறதுனால எனக்கு அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் தேவையில்லை, எனக்கு இண்டெக்ஸ் தான் வரும். அதனால எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைச்சா போதும். அந்த ஒரு ரெஃபரன்ஸுமே எங்கிருந்து வருதுன்னா இந்த இட்டர் கொடுக்கறதுனால தான். இங்கே நான் கன்சியூம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் வராது. நான் இதை இன்டூ இட்டர்னு மாற்றிருந்தேன்னு வைங்களேன், எனக்கு இந்த ரெஃபரன்ஸுமே வராது, எனக்கு நார்மலாக தான் வரும். உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னு? எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்குதோ கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமோ அது எல்லாமே ஒரு காப்பியபிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறதுனால தான். எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெஃபரன்ஸை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமும் கொடுக்குதோ அது வந்து அந்த எலமெண்ட்டையே பாயிண்ட் பண்ணுறதுனால தான். ஸோ எப்பவுமே உங்களுக்கு டபுள் ரெஃபரன்ஸ் வந்ததுன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ திரும்பி பழையபடியே நான் பொசிஷன் கொடுத்துட்றேன். இஃப் லெட் ஃபவுண்ட் பொசிஷன் நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன், ஃபவுண்ட் பொசிஷன் அப்படின்னு. ஸோ இங்கே பொசிஷன்னு நீங்கள் கொடுத்து நமக்கு இந்த இண்டெக்ஸ் இங்கே கிடச்சிடும், ஃபவுண்ட் பொசிஷன் 2 அப்படின்னு. ஸோ அவ்வளோதாங்க மக்களே. இங்கே ஹெல்ப்பர் மெத்தட்ஸ் மட்டும் இங்கே ஒரு கொஞ்சம் சிலதெல்லாம் இருந்திருக்கும், சிலதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நம்ம வந்து இப்போதைக்கு மேப் பார்த்துட்டோம், ஃபில்டர் பார்த்துட்டோம், ஃபார் ஈச் பார்த்துருக்கோம், ஃபோல்டு, ஃபைண்டு, பொசிஷன். மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை வச்சு தான் உங்களோட கோடை எழுதுவீங்க. தேர் ஆர் சம் மோர் ஃபங்க்ஷன்ஸ், ஜிப்பிங்கு, சைக்கிளிங்கு, அதெல்லாம் நம்ம வேணால் க்ளோஷர்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு செகண்ட் பார்ட்டாக நான் சொல்லும் போது சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இது பார்த்துக்கோங்க, அது மோஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படாது. பட் ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கிப் இட் ஸ்டில். நான் அந்த க்ளோஷர்ஸில் சொல்லும் போது எனக்கு க்ளோஷர்ஸ் சின்ன வீடியோவாக தான் வந்துடும்.
நான் க்ளோஷர்ஸை சொல்லி முடிச்சுட்டு அந்த ரிமைனிங் ஹெல்ப்பர் மெத்தட்ஸையும் நான் வந்து அதில் சொல்கிறேன். ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ ஆல்ரெடி ரொம்ப லாங் ஆயிடுச்சு. நன்றிகள் பல. டூடல்ஸ்.